இன்னைக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன குறைகள் சொல்றாங்க, அது நம்மளால என்ன செய்ய முடியும், அதுதான் என்னுடைய அரசியல் பாதையா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம், ஒரு 2 மாசம் இருக்குமா, நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுடைய அலைபேசியில் அழைக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய சிப்பிப்பாறை கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன், இன்ஜினியரிங் படிச்ச பையன், அவங்க கூட இனி 2 பசங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 2 பசங்க, 3 பேரு கம்போடியாவுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் தாய்லாந்துல அவங்கள ஏர்போர்ட்லயே அவங்களை இது பண்ணி அவங்கள கடத்திட்டு மயன்மார் பர்மா நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. டெய்லி அவங்கள அன்றாட அவங்கள துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறாங்க அவங்களுக்கு. அவங்க இப்ப என்னன்னா எதுக்காக அவங்களை கூட்டு போனாங்கன்னா, இந்த பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், கூட இருக்கிற 2 பசங்களும் படிச்ச பசங்க. ஆனா வந்து அவங்க ஒருத்தர் +2 ஐடி ஏதோ படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் +2 தான் படிச்சிருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இணையத்துல தவறுகளை செய்யறது, ஏமாத்துறது, ஒருத்தர் வேலை வாங்கி கொடுக்கற சொல்றது, முதலீடு பண்ண சொல்றது, இது போன்ற இணையத்துல தவறான வழிகாட்டுதல் கொடுத்து அவங்க கிட்ட இந்த பணத்தை பிடுங்கிறத இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து இந்த பசங்க இவங்கள மாத்திரம் கிடையாது, இந்தியா மாத்திரம், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலிருந்து பல மாநிலங்கள், உலகத்தில் இருக்க பல நாடுகள் இந்த மாதிரி இளைஞர்களை வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு இந்த படிச்ச பசங்களை அங்க கொண்டு போய் 100 கிடையாது, 1000 கிடையாது, லட்சம் பேர் இது மாதிரி உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள், குறிப்பா வளரும் நாடுகள், வளராத நாடுகள் இருந்து இந்த பசங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல, நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா, ஐடி எஸ்இசின்னு சொல்றோம், நம்ம ஐடி பார்க்குன்னு சொல்றோம். அது மாதிரி இது போன்ற தவறான செயலில் ஈடுபடுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை செய்யற மாதிரி அங்க கேம்ப் வச்சிருக்கிறாங்க. அந்த கேம்புக்குள்ள யாரும் போக முடியாது. அவங்க ஒரு ராணுவம் மாதிரி ஒரு ஆட்களை, துப்பாக்கி ஏந்திய காவலர்களை வச்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சு வேலை வாங்குறது. இந்த பசங்களுக்கு என்னன்னா, இவன் இன்ஜினியரிங், அந்த 2 பசங்க, ஒருத்தர் ஐடி, ஒருத்தர் +2. ஏர்போர்ட்ல இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன் நான். ஏர்போர்ட்ல இவன் நம்ம வச்சு அவனை இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இவன் பார்த்தா இவன் இன்ஜினியரிங், இவன் கூட பரவாயில்ல தேர்வான். அந்த 2 பசங்க இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. இவங்களை வச்சு என்ன பண்றது? சரி, அவங்க 2 பேரை விட்டுறலாம், நீ வந்து உங்களுக்கு குவாலிபிகேஷன் அனுப்பலான்னு பாத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்க, என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, நம்ம மதன்ராஜ், இவனுக்கு ஆட்கள் தொடங்க, நம்ம ஊர் பசங்க 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு, கவலைப்படாதப்பா, 1 வாரம் 10 நாள் உனக்கு கோச்சிங் கொடுத்து நான் உன வேலையை பார்க்க வச்சிருவேன், நீ அதனால நீ போகாத, ஊருக்கு போகாத அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லியிருக்க. அவங்கள சரி 70,000 ரூபாய் சம்பளம், மாசம் 70,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. எவன் நம்ம ஊர்ல கொடுப்போம்? 10,000 12,000 கூட கிடைக்காது. அதனால அண்ணன் சொல்றாரு, நமக்கு கோச்சிங் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணிடுவாரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நாங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அங்க கம்போடியாவுக்கு வேலைக்கு போனவங்களை அடிச்சு உதைச்சி காருக்குள்ள ஏத்தி அப்படியே அந்த அந்த அப்படியே வந்து அங்க மயன்மார் பர்மாவுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க கூட்டு போய் பாக்குறாங்க, தேரல, 3 பேரும் தேரல, வேலை தெரியல, அடிக்கிறாங்க, அடிச்சு உதைக்கிறாங்க. அப்ப இவங்களை வச்சு என்ன பண்ற, செலவு பண்ணி இங்க கூட்டு வந்துட்டோம், பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும், ஒவ்வொரு குடும்பங்கள் கிட்ட இருந்தையும் பணம் இவ்வளவு லட்சங்களை கொடுங்க, நாங்க விடுவிக்கிறோம் சொல்லி மிரட்டுறாங்க. இல்ல அவனை கொண்டு வச்சுட்டு அடிக்கிறாங்க. 3 பேரும் அன்றாட அடிச்சு உதைக்கிறாங்க. அப்ப அந்த 2 பசங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிற பசங்க. உப்பள அவங்களுடைய பெற்றோர்களுக்கு உப்பள தொழில் வேலை பார்க்கிறவங்க. அவங்க ஒண்ணும் செய்ய முடியாம பயந்து போய் பிள்ளைகளை பார்க்க முடியாது, இறந்து அவங்க கொண்டு வாங்க பொழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மரண பீதியில அவங்களும் இருக்கிறாங்க, அந்த பசங்களும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் நம்முடைய சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் நமக்கு சொல்லும் பொழுது, உடனடியே நீங்க கூட்டுவாங்க, திருச்சி ஆபீஸ் கூட்டுவாங்க சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோட வந்தாங்க. நம்ம மதன்ராஜோடைய குடும்ப உறவுகள் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நவீன்குமார், சித்திரை செல்வன் என்கிற அந்த 2 பேரும், அவங்க 3 குடும்பங்கள் வந்திருந்தாங்க. வந்தவனை பார்த்த உடனே ஒரே அழுக. அவங்க அடக்க முடியல, அவங்களுக்கு பசங்களை பார்க்க முடியாத, உயிரோட அந்த பிள்ளைகளுக்கு உயிரோட மீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அழுதாங்க. நான் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி உடனே மின்னஞ்சல், அந்த நிமிஷமே மின்னஞ்சல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் போட்டது மாத்திரம் கிடையாது, அடுத்த நாள் டெல்லிக்கு போய் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பார்த்து, அமைச்சர் மாத்திரம் பார்க்காம அங்க இருக்கிற வெளியுறவுத்துறை செயலாளர், எக்ஸ்டர்னல் ஃபாரின் செக்ரட்டரி, அவரையும் பார்த்து, இது எப்ப வேணா இந்த பசங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், டெய்லி துன்புறுத்துறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறாங்க, நீங்க பணம் வரணும்னா அவங்களை கொண்டு வந்து சொல்றாங்க சொல்லிட்டு நான் முறையிடுறேன். நானு அவங்கள இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே மின்னஞ்சல் அமிச்சு எங்களுக்கு தகவல் வந்தது, நாங்க உடனே எங்களுடைய அங்க இருக்கிற மயன்மார் இருக்கிற எங்களுடைய கான்சுலேட்டுக்கு நாங்க கொடுத்துருக்குறோங்க, நீங்க தைரியமா இருக்கலாம், நீங்க அந்த பசங்களை காப்பாத்தினான்னு சொல்றாங்க. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் சொல்றாரு, இன்னைக்கு நான் சொல்றேன் நான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா,
இந்த பசங்க வந்து ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் தான் கேட்கிறார். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு திரும்பி 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க திரும்பி போறாங்க. அப்படி திரும்பி போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி திரும்பி இது ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி மாட்டியிருந்தாங்கன்னா நாங்களால உதவி செய்ய முடியாது. இந்த மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் நான் சொன்னேன் அப்படி கிடையாது. முதல் இந்த தமிழ்நாட்டு இந்த பசங்க போனது கிடையாது. வாழ்க்கையில ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், நம்ம குடும்பத்தை வந்து ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு அவங்க வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க போயிருக்காங்க. தவிர இவங்க ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் கிடையாது. அப்படின்னா நான் கண்டிப்பா பரிசீலனை பண்றேன். நாங்க கண்டிப்பா இந்த பசங்க நீங்க அங்க ஊருக்கு நீங்க அவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறாரு. அதன்படியே தொடர்ந்து முயற்சி பண்றோம். தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரு தடவை இல்ல பல தடவை அலைபேசிலையும் பேசி கடைசியில இல்ல அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, எந்த கேம்ப்ல இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இன்னொரு சிக்கல் மயன்மார் பர்மா நாடு பொறுத்த வரைக்கும் அங்க உள்நாட்டு கிளர்ச்சி, அந்த நாடே அந்த நாட்டுடைய அரசாங்கமே அதனுடைய கட்டுப்பாட்டு கிடையாது. அந்த நாடு சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அவங்க கட்டுப்பாடு அந்த நாடு. அப்போ இவங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அவங்க தான் அவங்க கட்டுப்பாடு இருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய அந்த குழுக்கள் இருக்கிறாங்க. இங்க மயன்மார் பர்மா நாட்டுடைய ராணுவம் அந்த இடத்தை தாக்கி அந்த கிளர்ச்சியாளர்கள் விரட்டி அடிச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அவங்க காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றுறவங்க பல பேர் ஒருத்தர் தான் நம்முடைய மதன் ராஜு, அந்த மத்த 2 பேரும். இது என்னன்னா இது அவங்க வந்துட்டாங்க. வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான பதவியேற்ற பிறகு 10க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி நபர்களை உலகம் ஆப்பிரிக்க நாடு இந்த நம்மளுடைய அமெரிக்க நாடுகள் பல நாடுகள் வந்து ரஷ்யா நாட்டை பொறுத்த கிஷோர் சரவணன் அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கணுமோ, அதே மாதிரி இறந்தவங்க உடல்களை சாதாரண வசதி இல்லாதவங்க வந்து இறந்துட்டாங்க. அதே அவங்களுக்கு ஒரு பெரிய மனவேதனை. அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனைவிக்கு சரி பிள்ளைகளுக்கும் அவ்வளவு ஒரு மனவேதனை. கடைசியில அந்த முகத்தை பார்க்கலாமா?